Hey family, so இன்னைக்கு ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் வித் ஆஃபரோட வந்திருக்கு. என்ன ப்ரோ ஆஃபர் அப்படின்னா நம்ம ரெகுலரா ஆஃபர் அந்த மாதிரி உங்களை ஃபேக்கா இம்ப்ரெஸ் பண்ண மாட்டோம். ஸோ நார்மலா நீங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா லாஸ்ட் இது எதுல இருந்து இன்ஸ்பயர் ஆனா லாஸ்டா ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோல நம்ம பர்ச்சேஸ் மினிமம் வேல்யூ பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு வெறும் 5 ரூபாய்க்கு 4 கொடுக்குறா சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் அது நான் என்கிட்ட வாங்கியிருந்தாங்க. தென் மதுரை லோக்கலா ஒருத்தர் வாங்கினாரு, அவரு நல்லா தேங்க்ஸ் சொல்லி ஹாப்பி வாங்கினாப்ல. ஸோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இனி பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஒரு சின்ன சின்ன ஆஃபர் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணலான்றதை நான் வீடியோ இது லாஸ்ட்லேயே பண்ண முடிஞ்சா சொல்றேன். அப்படி இல்லைன்னா தனியா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கூட அதை பத்தி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அலிகேட்டர் கார்ஸ். ஸோ அலிகேட்டர் கார் ரொம்பவுமே சூப்பரான சைஸ் வந்திருக்கு. ஸோ எல்லாமே நியர்லி 5 to 6 inch சைஸ். ஸோ பொதுவாக அலிகேட்டர் கார் ஸ்மால் காட்டிலும் இந்த மாதிரி சைஸ்ல இருந்து வாங்குறது கொஞ்சம் ஈஸி மெயின்டெனன்ஸா இருக்கும். ஏன்னா ஸ்மால் வந்து ஃபீடிங் அதெல்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா கொடுத்து கொண்டு வர அதுவும் முடியும். பட் இருந்தாலும் இதுக்கு நம்ம எஃபர்ட் போட்டு பண்ணணும் தேவையில்லை. இதுவாவே சர்வைவல் ஈஸியா இருக்கும். ஃபீடிங் ஒருவேளை நம்ம மறந்தாலுமே பாடியில ஃபேட் இருக்கனால ஓரளவு சர்வைவல் இருக்கும். ரொம்ப சின்ன சைஸா வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அதை பார்த்து மெயின்டைன் பண்ணணும். தென் இதை வாங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நம்மளால டேங்க் பெரிய டேங்க் அஃபோர்ட் பண்ண முடியுமா, ரெண்டாவது ஃபீடிங் ப்ராப்பரா கொடுப்போம்ன்றதை யோசித்துக்கோங்க. ஏன்னா நம்ம புளோரிடா கார் கட்டலும் ரொம்பவுமே வேகமாகவும் கொஞ்சம் அக்ரெசிவாவும் இருக்கும். அதை கட்டிலும் ரொம்பவுமே இருக்கும். மற்ற ஃபிஷ் கூட அவ்வளவு சீக்கிரம் அட்டாச் ஆகாது. ஓகே, ஸோ காருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது எல்லாமே சினங்கல்ஸ் நிறைய பார்க்க போறோம். கிட்டத்தட்ட நம்ம கிட்ட இப்ப 5 வெரைட்டிஸ் ஆஃப் சினங்கல்ஸ் அவைலபிள் இருக்கு. என்னென்னு பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது டெல்லி பைச்சர். ஸோ டெல்லி பைச்சர் மேசிவான சைஸ். ஸோ இந்த சைஸ் ரெகுலரான சேல்ஸுக்கு இருக்காது. ஸோ அப்படியே பாட்டம்ல இருந்து வியூ காமிக்கிறேன். எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, எவ்வளவு ஃபேட்டியான ஃபிஷ்ஷா இருக்கு பாருங்க. ஸோ இதுல பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸா இருக்கும். நீங்க சைட்ல ரொம்ப அஃபோர்டபுள், தமிழ்நாட்டிலே அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்ம கிட்ட வாங்கிக்க முடியும். ஓகே, ஸோ டெல்லி பைச்சர். ஸோ டெல்லி பைச்சர் ரொம்பவுமே பிரீமியமானது. ஆக்சுவலா மார்க்கெட்ல இந்த சைஸ் வந்து 750 வரை போயிட்டு இருக்கு. நம்ம ரொம்ப அஃபோர்டபுளா கொடுத்துட்டு இருக்கோம். இடையில இது கொஞ்சம் எனக்கு ஸ்டாக்கே கிடைக்கல, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ ஓரளவு இனி அவைலபிள் இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கே தெரியும், நிறைய ப்ராடக்ட் நம்ம சைட்ல இருந்து ஒன்னா தூக்கிட்டே இருக்கேன். வேணாம் இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டாக் முடிய. ஸோ அதை பத்தி என்ன கொஞ்சம் அடுத்த வீடியோல கிளியரா என்னன்னு சொல்றேன். தென் இப்போ பார்க்கலாம் என்லிச்செரி சனங்கள். என்லிச்செரி நல்ல ஃபேட்டியா இருக்கு. இதுவும் பாட்டம்ல காமிக்கிறேன் பாருங்க. ஸோ என்லிச்செரியை பொறுத்தவரை டோட்டல் பாடியுமே டாப் சைடு ஃபுல்லாவே கலர் கிடையாது, பேட்டர்ன் ஃபுல்லா இருக்கும். ஸோ என்லிச்செரி ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். என்லிச்செரி மட்டும் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக ஸ்டாக் கிடைச்சிச்சு. ஸோ வேண்டவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. மற்ற சனங்கள்லாம் அதிகமான குவான்டிட்டியில் அவைலபிள் இருக்கு. ஆல்பினோ சனங்கல்ஸ் இது எல்லாமே. ஸோ நிறைய இருக்கு. ஆல்பினோ சனங்கள் நம்மகிட்ட நிறைய இருக்கு. ஆல்பினோ சனங்கள். ஓகே, ஆல்பினோ சனங்கள் இதையும் பாட்டம்ல காமிச்சிடறேன் எவ்வளவு ஃபேட்டியான ஃபிஷ்ஷா இருக்குன்ட்டு. ஸோ எப்பவுமே ஃபிஷ் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விரல் மாதிரி ஒரு திக்னஸா இருக்கணும். எப்பவுமே ஃபிஷ் வந்து மெலிஞ்சு போயோ தலை பெருசா உடம்பு ஸ்லிம்மா இருந்துச்சுன்னா அதுக்கு டிசீஸ் அப்படி இருக்கலாம் கிடையாது. அதுக்கு தேவையான ப்ராப்பர் நியூட்ரிஷன் கிடைக்கல, அதோட ஃபீட் ப்ராப்பரா இல்லைன்னா அந்த மாதிரி மாறும். அதை நம்ம ரெடி பண்ணலாம். பெட்டர் நீங்க வாங்குறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபிஷஸ் வாங்குறது ரொம்பவே நல்லா இருக்கும். தென் இது எல்லாமே கிரீன் சனங்கள். ஸோ கிரீன் சனங்களும் நிறைய இருக்கு. கிரீன் சனங்கள் கொஞ்சம் ஸ்மால் சைஸ். ஸோ கிரீன் சனங்கள் எல்லாமே 3 inch உள்ள இருக்கும். மற்றபடி ஆல்பினோ சனங்கள் 3 inch இருக்கு. தென் என்லிச்செரியும் 3 inches பிளஸ் இருக்கும். நம்ம டெல்லி பைச்சர் எல்லாமே 4 inch பிளஸ் இருக்கு. ஓகே, ஸோ எல்லா சைஸ்லயும் சினங்கல்ஸ் இருக்கு. திரும்ப சினங்கல்ஸ் மட்டும் எடுத்து காமிச்சிடறேன். இந்த வீடியோ ஸ்பெஷலா சினங்கல்ஸ்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு தெளிவா வந்திருக்கு. தென் இது போக கோஸ்ட் எல்லாம் ரொம்ப மார்க்கெட்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்க போறேன். ஸோ ஆல்பினோ அண்ட் என்லிச்செரி முடிஞ்சு, கிரீன் சனங்கள் முடிஞ்சு. திரும்ப இதை மட்டும் காமிச்சிட்டு முடிச்சிடறேன் வீடியோ. அடுத்த இதுக்கு போயிடலாம். இது எல்லாமே டெல்லி பைச்சர்ஸ் நல்ல சைஸ்ல இருக்கு. திரும்பி காமிச்சிடறேன். ஸோ டெல்லி பைச்சர் எப்படி வளர்ந்தா எப்படி இருக்குன்னா இதா இருக்கான் பாருங்க, தெரியுதா? இப்ப கீழே வருவான் பாருங்க, சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இது குட்டி ஆக்சுவலா இன்னும் பெருசா வளரும். நம்மகிட்ட இருக்குது சேல்ஸ் கொடுக்குற சைஸ். கஸ்டமர்லாம் இப்படி நம்மகிட்ட வாங்கிட்டு போய் நல்லா மேசிவா வளர்க்குறாங்க. ஓகே, ஸோ இதுதான் ராயல் டெல்லி பைச்சர்னு சொல்றாங்க நினைக்கிறேன். ஏன்னா டார்க் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ வச்சா இன்னும் டார்க் ஆகும் பேட்டர்ன். ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஃபிஷஸ்க்கு போயிடலாம். சினங்களே ஒரு விஷயம், ஓரியன் சினங்கள். ஸோ இதுவும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அண்ட் இருக்கலே எக்ஸ்பென்சிவான வெரைட்டிஸ் நம்மகிட்ட ஓரியன் சினங்கள் தான். அழகா இருக்கும், பயங்கரமா இருக்கும். இதை நான் என்னோட பர்சனல் கலெக்ஷனுக்கு ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். யாராவது ஓரியன் சனங்கள் பெரிய சைஸா வளர்த்துருக்கீங்க, சேல்ஸ் பண்ணலாம்னு ஐடியா இருந்தால் கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த டேங்குக்கு ஒரு ஓரியன் சனங்கள் அண்ட் என்லிச்செரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சுன்னா தாராளமா இதில் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஓகே, சனங்கள் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த ஃபிஷஸ் அப்படியே போயிடலாம். ஸோ இது எல்லாமே பிளாக் கோஸ்ட். ஸோ பிளாக் கோஸ்ட் நிறைய பீசஸ் எடுத்துருக்கோம். ஸோ அப்படியே பிளாக் கோஸ்ட்ல பாட்டம் காமிக்கிறேன். சைஸ் வந்து 2.5 inches to 3 inches சொல்லலாம். மார்க்கெட்ல இது நார்மலா 3 inches சொல்லுவாங்க, நம்ம 2.5 அந்த மாதிரி சொல்லலாம், ஷோரா சொல்லலாம். ஓகே, ஸோ பிளாக் கோஸ்ட் ரேட் எப்படி ப்ரோ 150 குறைஞ்சி கிடைக்கல அப்படின்னா
ஒரு 3 பீஸ்க்கு மேல இல்ல 3 பீஸ் எடுக்கிறவங்க எல்லாருக்கும் வெறும் 120 கொடுக்க போறோம். ஒரே ஒரு பீஸ் தான் வேணும் அப்படின்னா 138 rupeesக்கு நீங்க வாங்கிக்கலாம். வெறும் 18 ரூபா தான் டிஃபர் ஆகும். சோ நீங்க வெறும் 120 ரூபாய்க்கு இந்த மாதிரி டிஃபரெண்டான கோஸ்ட் வாங்கிக்கலாம். கோஸ்ட்டை பொறுத்தவரை எப்படின்னா இது மீனுன்னே சொல்ல முடியாது, ஒரு இறகுக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கும். ஒரு காக்கரை கக்கில வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். ஸோ ரெகுலரான ஃபிஷ் மாதிரி இருக்காது. இதை கொஞ்சம் ஓரளவு செம்மி அக்ரஷனுக்கு கம்மியா உள்ள ஃபிஷஸ் கூட ஆட் பண்ணுங்க. சிச்சரட் கூட எல்லாம் போடாதீங்க. ஏன்னா கோஸ்ட் வந்து பேர் தான் கொஞ்சம் டெரரா இருக்கும், மற்றபடி ஆல் ஃபைட் மாதிரி ரொம்ப சாஃப்டானது. ஸோ ரொம்பவே சாஃப்டா இருக்கும், பாடி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ பெட்டர் நீங்க ஆட் பண்றீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டான வெரைட்டிஸ் கூட போடுங்க. ஆமா, அதுக்கு டெட்ராஸ் கூட போட்டுக்கிறாங்க நிறைய பேர். ரொம்ப நேனோ டெட்ரா கூட போடாங்க, ஈவன் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாமே பிளான் பண்ணி தான் செய்யணும். தென் இந்த கவர்ல இருக்கிற ஆர்டிசி பேபி ஆர்டிசி ரெட் டெயில் கேட் ஃபிஷஸ் ஆர்டிசி. ஸோ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஆர்டிசி ரெட் டெயில் கேட் ஃபிஷஸ் எல்லாமே நான் வழக்கமா சொல்றதான். குட்டியா இருக்கப்ப சிக்கன் பீசஸ், சிக்கன் ஹாட் இந்த மாதிரிலாம் சாப்பிடும். வளர்ந்துருச்சுன்னா ஒரு முழு சிக்கனையே முழுசா முழுங்கிரும். அந்த மாதிரி ரொம்ப பெருசா வளரக்கூடிய ஃபிஷஸ்ல இதுவும் ஒண்ணு. ஸோ கேட் ஃபிஷஸ்ன்றப்ப இந்த கேட் ஃபிஷ் நம்ம கிட்ட இருக்கு. தென் மெட்ரிக் கேட் ஃபிஷஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், ரெகுலரா மார்க்கெட்ல கிடைக்கிற ஃபிஷஸ் மாதிரி இல்லாம இருக்கும். தென் இந்த கேட் ஃபிஷ் வந்து கிட்டத்தட்ட பார்க்க நம்ம ஷார்க், டைகர் ஷார்க் வீட்டில் நம்மளும் வளர்ப்போம்ல அந்த ஃபிஷ் மாதிரியே கொஞ்சம் தெரியுது. அந்த சைட்ஸ்லாம் அப்படி இருக்கும், பட் அது கிடையாது. தென் அதுக்கு அடுத்து கேட் ஃபிஷஸ்னால இன்னொரு கேட் ஃபிஷ் முடிச்சு விட்டுருவோம். ஸோ பம்பிள் பீ கேட் ஃபிஷ் நமக்கு எந்த வந்துருந்துச்சு. இது ஸ்டோன் கேட் ஃபிஷ், வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் கேட் ஃபிஷ். அப்படியே கீழே இருந்து பாருங்க, சூப்பரா இருக்கும், தெரியுதா? சூப்பரா இருக்கும். அண்ட் இதை வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் கேட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப நேனோன கேட் ஃபிஷ். நான் இந்த கேட் ஃபிஷ் அவ்வளவு பெரிய கவர்ல ஒரு 10 தான் வைக்க முடியும். இந்த கவர்ல இப்ப நமக்கு 20 பீஸ் வந்திருக்கு. ஸோ எல்லாம் அடுத்து நம்ம ஹோல்சேல் பண்ணலாம். பெருசா இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணணும். இப்போதைக்கு நமக்கு வாட்டர் அந்த அளவுக்கு கண்டிஷன் தான் இங்க இப்ப கிடைக்கிறதுல போர் தன்மை மாறிடுச்சு. ஸோ அதனால நம்ம வாட்டருக்காக இப்போ கொஞ்சம் ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். நல்லா கிடைக்குது வாட்டர், திரும்ப பழையபடி வருது அப்படின்னா நம்ம இன்னும் வேரியன்ட் ஆஃப் ஃபிஷஸ் நிறைய இன்னும் கொண்டு வருவோம். கொஞ்சம் ரேரா தமிழ்நாட்டில் கிடைக்காத வெரைட்டிஸ்லாம் கொண்டு வருவோம். ஸோ பம்பிள் பீ மட்டும் பார்த்துட்டு திரும்ப மான்ஸ்டர் ஃபிஷஸ் போய்க்கலாம். ஓகே, பம்பிள் பீ கேட் ஃபிஷஸ். பம்பிள் பீ இந்த வந்து நல்ல சைஸ்ல வந்திருக்கு. ரொம்ப அஃபோர்டபுளா வந்திருக்கு. பம்பிள் பீ வந்து சைட் வியூ டாப் வியூ ரொம்ப சூப்பரா இருக்கும். பம்பிள் பீ கேட் ஃபிஷ். ஓகே, இப்ப நம்ம அரோனா சில்வர் அரோனா. இது 4 inch சைஸ் உள்ள சில்வர் அரோனா. லாஸ்ட் வீடியோ நம்ம 5 inches பார்த்திருப்போம். இது 4 inch சைஸ் உள்ள சில்வர் அரோனா. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா கிடைக்கும் சில்வர் அரோனா. தென் வேல்டெயில் ஜிப்ரா நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, வேல்டெயில் ஜிப்ரா எப்போ எடுத்து தருவீங்கன்னு. ஸ்மால் சைஸ்ல வேல்டெயில் நிறைய பீசஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே வேல்டெயில் ஜிப்ரா. ஆமா, இதுல ப்ளூ ஜிப்ராவும் அப்புறம் கிரீன் ஜிப்ரா ரெண்டுமே கலந்துருக்கு. இவங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா, அதாவது இதோட ஃபின் வந்து நல்ல பாதி உடம்புக்கு மேல வரும். நல்ல குவாலிட்டியான பிரீடர் வந்து வாங்கியிருக்கோம். பட் இப்போ செமி அடல்ட் தான் இருக்கு. அடல்ட் வந்து கொஞ்சம் நாள் ஆகுனாங்க. ஸோ இப்போதைக்கு அவைலபிள் இருக்கிறது மட்டும் கேட்டிருக்கேன். ஸோ பாட்டம் இல்ல தெரியுதான்னு தெரியல, ஆனா நேர்ல பார்க்க அந்த வேல்டெயில் சூப்பராகவே தெரியுது. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் நம்மகிட்ட இருக்குது. செமி அடல்ட் தான், சைஸ் சொல்லிடுறேன், செமி அடல்ட் தான், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. ஆனா வளர்றப்ப ரொம்ப 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 அழகா வரும். ஸோ இதை வந்து தனியாக நம்ம பிளாக் கலர் டேங்க்ல போட்டு நம்ம டிஸ்பிளே வீடியோ ஒன்று எடுப்போம். ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். தென் அதுக்கு அடுத்து கூலி லோச்சஸ். எனக்கு லோச்சிலே ரொம்ப அஃபோர்டபுளாகவும் பிரீமியமா தெரியக்கூடிய லோச்சுனா கூலி லோச்சஸ் தான். ஸோ இது எப்பயுமே நம்மகிட்ட நிறைய பல்கா எடுப்போம். அப்படியே பாட்டமா காமிக்கிறேன் எவ்வளவு துருன்னு ஓடுது பாருங்க. ஸோ இப்போ அப்படியே ஒன்னா மொத்தமா வந்து நிக்க பாருங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்து செட் ஆயிருச்சுன்னா கொய்யாண்டு அப்படியே அந்த இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ கூலி லோச் ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸாட்டிக் லுக் உள்ள லோச். மஸ்ட் ட்ரை. பிளான்டேஷன் டேங்க் ஆட் பண்ணிருக்கீங்கன்னா அதெல்லாம் போடுங்க. இவங்க கூட தான் போடலாமான்னு ஒரு சிலவங்க கேட்குறீங்க. போடலாம், பட் ஃபுட் ஆயிரும். ஆமா, சாப்பிட்றோம். ஸோ இது வந்து கூலி லோச்ன்றது பிளான்டேஷன் ஃபிஷஸ்க்கு, அந்த பிளான்டேஷன் டேங்குக்கான ஃபிஷ் இது ஆக்சுவலா. ஸோ அதனால வேற மான்ஸ்டரோ சிச்சிலட்டோ எது கூடயும் போடக்கூடாது. ரொம்ப சாஃப்டா இருக்கும், ஜெல்லி மாதிரி இருக்கும், அந்த பாடி ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ அதனால எது கூட ஆட் பண்ணாதீங்க. நீங்க பிளான்டேஷன் டேங்க் வச்சிருக்கீங்கன்னா அதுல மட்டும் போடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். லாஸ்ட் நம்ம விருதுநகர் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட ஷிப்மெண்ட் போட்டிருந்தோம் இந்த லோச்சஸ்லாம். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஃபிஷ் பத்தி இந்த ஃபிஷ் பத்தி ஐடியா இல்லாம என்ன ஃபிஷ் நம்ம கேட்டா அப்புறம் கூலி லோச் இந்த மாதிரி அது மணல்லாம் கிளீன் பண்றதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்புறம் டேங்க்ல அதை ஆட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நிறைய ப்ராஜெக்ட் நமக்கு வெளியே இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் தான் வரும்னு நினைக்கிறேன். நிறைய நமக்கு கான்டாக்ட் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல பண்றதுல அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நம்ம கொஞ்சம் ஐடியா பண்ணிருக்கோம். ஸோ இனி ப்ராஜெக்ட்ஸும் ஒரு சில இதெல்லாம் நம்ம வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்றேன். ஓகே, தென் வேற எதுவும் மிஸ் பண்றதுன்னு தெரியல. ஓகே, இங்கே கொஞ்சம் ஃபிஷஸ் இருக்கு. ஸோ இதுல என்ன இருக்குன்னா நம்ம பிளக்கோஸ். ஆக்சுவலா நமக்கு பிளாக் பிளக்கோ நம்ம ஊர்லயே நிறைய பிரீட் ஆகி நிறைய இடத்துல வீணாக்குது.
அதனால எனக்கு அந்த சேல்ஸ் பண்ண அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் விட்டுட்டேன். ஆல்பினோ இப்ப இந்த மாதிரி மான்சர் டேங்க் ஆட் பண்ணனால இதுல வந்து நம்ம கோல்டன் ஆல்கேட், ரோசியாமஸ் எதுவும் போட முடியாது. ஒரு 2 செகண்ட் டப்பு டப்புன்னு சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஆல்பினோ பிளக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ சாதா பிளக்கோட ஆல்பினோ பிளக் கொஞ்சம் லைட்டா ஒரு ஸ்லைட்லி ஒரு 10 to 15 rupees கிட்ட டிஃபர் இருக்கும். பட் இது அவ்வளவு ஈஸியா பிரீட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இது எந்த ஆத்திரையும் நான் இதுவரை பார்த்தது இல்ல. சோ அதனால எடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு இது வேணா நம்ம சைட்ல அவைலபிள் இருக்கும். டேரக்டா நீங்க ஆர்டர் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம ரெகுலரா நீங்க ஓல்ட் வீடியோ ரெகுலரா பாக்குற ஃபிஷஸ் தான். மத்தபடி நம்மகிட்ட ஜெயின் பிட்டாஸ் நிறைய நம்மகிட்ட புக் ஆயிருக்கு. இது எல்லாமே நம்ம வீடியோ எடுத்து ஷிப் பண்ணுவோம்னு சொல்லி ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கேன். சோ நாளைக்கு ஃபேமிலி வீடியோ முடிச்சுக்கலாம். சோ மத்த ஃபிஷஸ் எல்லாமே இன்னும் நம்மகிட்ட என்னென்ன இருக்குன்னா ரெட் ஸ்பாட்டர் ஷவரம்ஸ் இருக்கு. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஒரு 350 ரூபா, அதே 350 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ண ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு மட்டும் நம்மகிட்ட ஒரே ஒரு ஆல்பினோ ஸ்னேகல் இந்த சைஸ்ல ஸ்பைன் பெண்டோட இருந்துச்சு. சோ அந்த ஸ்பைன் பெண்டோட இருக்க ஸ்னேகல் வந்து நம்ம யாரோ ஒருத்தவங்க கேட்கிற ஃபர்ஸ்ட் ஒருத்தர் மட்டும் ஃப்ரீயா கொடுத்துலான்னு இருக்கேன். ஒரு அடாப்ஷன் மாதிரி. சோ நல்லா வளர்க்க முடியும்ன்றவங்க அதெல்லாமே என்ன கேளுங்க. ஒரு சிலங்கள் உங்களுக்கு அந்த சிலங்களை ஃப்ரீயாவே நான் அனுப்பிச்சுறேன். ஆர்டர் பண்ற உங்க ஆர்டரோட சேர்த்து அனுப்பிச்சுறேன். தனியா கேட்க வேணாம். எனக்கு அது மட்டும் ஷிப்பிங் காஸ்ட் எல்லாம் பண்ணது இல்ல. நீங்க இது உங்களோட ப்ராடக்ட் வாங்குறப்ப அதை சேர்த்து நான் அனுப்பிச்சுட்றேன். வேண்டே கேளுங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கும் டயர்ட் ஆயிடுச்சு, வெறுத்துருச்சு. இவ்வளவு வெறுத்ததுல கிட்டத்தட்ட 11 நிமிஷத்துக்கு மேல தொடர்ந்து பேசியிருக்கேன் பாஸ் பண்ணாம. ஆமா, சோ ஓரளவு கிளியரா காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன். இன்னும் மத்த ஃபிஷஸ் டெட்ராஸ்ல ஏகப்பட்டது இருக்கு. அப்புறம் ராம்ஸ் மேபி இருந்தா இருக்கும். வேற ஃபிஷஸ் எல்லாமே நான் சைட் அப்லோட் பண்றேன். வேண்டவங்க டேரக்டா சைட்ல ஆர்டர் பண்ணிட்டு ஆர்டர் நம்பர் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. தென் இந்த டேங்க்ல ஆமா, சோ ஆல்ரெடி கொஞ்சம் கொடூரமா ரொம்ப டென்ஷன் பார்ட்டி நிறைய இதுல இருக்கு. எப்பயுமே மத்த கோல்டு ஃபிஷ்னா அதை விட லபலபன்னு வாய மூடிட்டு செஞ்சுட்டே இருக்கும். போய் ஏதாவது சாப்பிடும், சுத்திட்டே இருக்கும். டெட்ரா சொல்லவே தேவையில்ல. எதுக்கு சுத்துறோம் என்ன சுத்துறோம் தெரியாம குரூப்பா சுத்திட்டே இருப்பாங்க. இவங்க எப்பயுமே ஒரு டென்ஷனாவே ஒரு ஃபிஷ்ஷை பார்த்தா ஒரு அக்ரஷன் ஆகிட்டே இருக்குது. இந்த இப்பெல்லாம் பாருங்க கூப்பிட்டனே சண்டைக்கு வரும். இந்த அவங்களுக்குள்ள சண்டை போட்டு இப்ப ஒரு கொரண்டு பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அமைதியா இருக்கு. இல்லைன்னா கூப்பிட்ட உடனே சண்டைக்கு நம்மள முட்டுற மாதிரி வரும் கையெல்லாம் பார்த்துட்டு. ஆமா, சோ இதுல இன்னொரு ஃபிஷ் ஆட் பண்ணான்றப்ப இவங்களோட யார் ரொம்ப டென்ஷனான பார்ட்டின்னு பாக்குறப்ப நம்மகிட்ட ஒரு ஜாக்வார் சிச்சர் இவ்வளவு பெருசுல இருக்கு. இதோட கொஞ்சம் சின்ன சைஸ் மேபி செட் ஆகும் நினைக்கிறேன். செட் ஆச்சுன்னா இந்த டேங்க்லயே விட்டு வளர்ப்போம். சோ அந்த ஜாக்வார் இன்னைக்கு ஆட் பண்ண போறேன். வீடியோ அதை சின்ன கிளிப்பா இதுல ஆட் பண்ண முடிஞ்சா பண்றேன். இல்ல ரொம்ப பெரிய வீடியோவா இதே வந்துருச்சுன்னா அடுத்து தனியா ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன். ஓகே. சோ இப்போ கொஞ்சம் முன்னாடி பயங்கரமா சண்டை போட்டுட்டாங்க. சோ அதனால இப்ப ஃபீட் பண்ணிட்டு இந்த டேங்கை கொஞ்சம் காம்ப்ளண்ட் பண்ணணும். அது முன்னாடி இதே டென்ஷனோட கொஞ்சம் ரிலாக்ஸ் இருப்பேன். அதை ஆட் பண்ணோம்னா அதுவும் அப்படியே நியூட்ரல் ஆயிரும். ஏன்னா அது ஒரு பதட்டத்துல இருக்கும். இவங்க பதட்டமா இருக்கும். அப்படியே செட் ஆயிப்பாங்க. இவங்க ரொம்ப ஜாலியா இருக்க நேரத்தில் அதை ஆட் பண்ணா இவங்க எல்லாம் சேர்ந்து நான் வம்புழுத்துருவான். சோ எப்பயுமே நீங்க இந்த மாதிரி மான்சர் டேங்க்கும் சிச்சரட் டேங்க்லயும் திடீர்னு போய் ஒரு ஃபிஷ்ஷை இன்ட்ரோ பண்ணிடாதீங்க. சண்டை போட்டுப்பாங்க. அவங்க மைண்ட் செட் ஒரு டென்ஷனா இப்ப சண்டை போடாம டயர்ல இப்ப இந்த பாத்துனா கொஞ்சம் சரி இப்ப விளையாடலன்ற போது இந்த மாதிரி டயத்துல ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சரி வேலை நீ பாத்து நான் வேலை பாக்குறேன்ற மாதிரி செட் ஆகும். ஆமா, சோ ஆட் பண்ணி பார்ப்போம். இப்ப செட் ஆச்சுன்னா இருக்கும், இல்லைன்னா எடுத்துருவேன். ஓகே, தேங்க்யூ.